கடையிலேருந்து புதினா வாங்கிட்டு வருவோம். நட்டால் வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். நானும் நட்டு பார்க்குறேங்க, வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்களேன், நான் இப்போ புதினா வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி சிறு சிறு குச்சிகள்லாம் நான் வந்து எடுக்கலைங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்தமான குச்சிகள் எடுத்துருக்கிறேன். அந்த மொத்தமான குச்சிகள்லேயும் பாருங்கள், லைட்டாக அந்த வேர் இருக்கும். வேர் இருக்கக்கூடிய குச்சிகளாக எடுத்து தேடி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்களேன், குட்டி குட்டியாக அந்த வேர்கள் லைட்டாக இருக்கும். அந்த குச்சிகளை என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, மேலே அந்த 2 இலைகளை விட்டுட்டேன் பாருங்களேன். எல்லாருமே நடவு பண்ணும்போது இலைகளை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நடவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 இலைகளாவது விட்டுணும். பாருங்கள், சின்ன சின்ன வேர்கள் இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியான வேர்கள் இருக்கும். இந்த வேரை இப்படி தண்ணியில் போட்டு வைக்கும்போது என்னாகும்னா, அந்த தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாகிக்கும் செடிகள். அதே போல் மேலே இந்த இலைகள் இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை பண்ணி சீக்கிரமாக இது வளர ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, மண்கலவை பார்த்திங்கன்னா நல்ல ஈரமான மண்கலவை, நிறைய எரு இருக்க மாதிரி மண்கலவை எடுத்து அதில் ஊனி வச்சு நிழலில் வச்சிடணுங்க. ஒரு வாரத்துக்கு வேர் பிடிக்கிற வரைக்கும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயில் எடுத்து வச்சிங்கன்னா புதினா செடி நல்லா வளரும். இந்த மாதிரி குச்சி குச்சி தண்டெல்லாம் வந்து போடாமல் கொஞ்சம் பெருந்தண்டாக எடுத்து வேர் இருக்க மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊறட்டும். ஊறின வாட்டி அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புதினா வந்து சூப்பராக வளருங்க. இதுதாங்க முக்கியமான டிப்ஸு. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றிங்க.